அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நாம் இன்று பார்க்க இருப்பது 14/3/2026 ஆகிய இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்கள். நாம் முதலில் பார்க்க இருப்பது மேஷ ராசி அன்பர்களுக்கான பலன்கள். மேஷ ராசி அன்பர்களே, இன்றைய தினம் உங்களது நண்பர்களின் ஆதரவு கிடைக்கும் நாளாய் உள்ளது. உங்களுடைய நண்பர்கள் கிட்ட இருந்து நல்ல ஆதரவு கிடைக்கும். அது உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. உங்களோட வேலை விஷயமாகவோ அல்லது மற்ற விஷயங்களாகவோ உங்களுடைய நண்பர்களை நம்பி நீங்கள் இன்று உதவி கேட்கலாம். அவங்க கிட்ட உதவி கிடைக்கும். இல்லைன்னா அதுக்கான மாற்று வழியாவது அவங்க சொல்லுவாங்க. இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட நிறம் பச்சை. இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் காலை 9 மணி முதல் 10 மணி வரை. இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்ணானது 15. இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள்கள் நவ துர்க்கைகள் அல்லது நவ சக்திகளை வழிபட இன்றைய தினம் உங்களுக்கு நன்மைகள் உண்டாகும். இன்றைய தினம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வீட்டில் வில் வைத்து வழிபட உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை உண்டு பண்ணி தரும் நாளாய் அமையும். நல்ல உதவிகள் கிடைக்கும் நாளாய் அமையும். அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது ரிஷப ராசி அன்பர்களுக்கான பலன்கள். ரிஷப ராசி அன்பர்களே, இன்றைய தினம் மன அழுத்தம் குறையும் நாளாக உள்ளது. மனதில் நிம்மதி பிறக்கும் நாளாக உள்ளது. மனதில் உள்ள கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு இதமான நாளாய் உள்ளது. இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் காலை 8:30 முதல் 9:30 வரை. இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்ணானது 4. இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் மகாலட்சுமி. உச்சரிக்க வேண்டிய மந்திரம் விநாயகா போற்றி. இன்றைய தினம் உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். இன்றைய தினம் உங்களுக்கான பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இன்றைய தினம் நீங்கள் தியானம் செய்யுங்க. உங்களது தியானமும் தவமும் உங்களை இன்று மேலும் மேலும் ஒரு மகிழ்ச்சியான நிலையில் வச்சிருக்கும். அடுத்தபடியாய் நாம் பார்க்க இருப்பது மிதுன ராசி அன்பர்களுக்கான பலன்கள். மிதுன ராசி அன்பர்களே, இன்றைய தினம் நீண்ட நாளாக நினைச்சுக்கிட்டு இருந்த காரியம் நல்லபடியாக நடக்கும். மனசுக்குள்ள எதிர்பார்த்த விஷயங்கள் இன்று நடக்கும். செய்யணும் ஒரு வாய்ப்பு வந்துடாதா அப்படின்னு காத்திருந்த விஷயங்களை இன்று செஞ்சு முடிக்க முடியும். இன்றைய உங்களின் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் மாலை 6:30 முதல் 7:30 வரை. இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் பார்த்தோம். அதே மாதிரி அதிர்ஷ்ட எண் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 16. இன்றைய உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் துலாம் ராசிக்காரர்கள். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் ஐயப்பன். உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஸ்ரீ பஜ்ரங்கபலி. இன்றைய உங்களுக்கான பரிகாரம் வீட்டின் உள்ள பூஜை அறையில் சந்தன வாசம் வரும்படியான சூழலை உண்டு பண்ணுங்க. இன்று உங்களுக்கு நினைச்ச காரியத்தை நல்லபடியாக நிறைவேற்றும் வல்லமை உண்டு பண்ணி தரும். அடுத்தபடியாய் நாம் பார்க்க இருப்பது கடக ராசி அன்பர்களுக்கான பலன்கள். கடக ராசி அன்பர்களே, இன்றைய தினம் மனதில் மகிழ்ச்சியை தரும் ஒரு நல்ல செய்தி வந்து சேரும். அப்போ நற்செய்தி வரும் சூழலும் மன மகிழ்வை தரும் சூழலும் இன்றைய தினம் உங்களுக்கு
அமையும். இன்றைய உங்களின் அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை. இன்றைய தினம் உங்களுக்கான நல்ல நேரம் காலை 7:15 முதல் 8:15 வரை. இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா 5. இன்றைய உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் ருத்ரன். உச்சரிக்க வேண்டிய மந்திரம் தெய்வ தரிசனம் தரும் அப்படின்ட்டு திரும்ப திரும்ப நீங்கள் உச்சரிச்சுக்கிட்டு வாங்க. இன்றைய உங்களுக்கான பரிகாரம் பசுமாட்டிற்கு பசும்புல் கொடுக்க அல்லது அகத்திக்கீரை கொடுக்க உங்களுக்கு இன்றைய தினம் பாவ விமோச்சனம் உண்டாகும் நாளாய் உள்ளது. அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது சிம்ம ராசி அன்பர்களுக்கான பலன்கள். சிம்ம ராசி அன்பர்களே, இன்றைய தினம் தடைப்பட்ட காரியங்கள் எதையும் வெற்றிகரமாய் செய்து முடிக்கக்கூடிய நாளாய் உள்ளது. இவ்வளவு நாளா நீங்க செஞ்ச விஷயங்கள் பலமுறை முயற்சி பண்ணியும் பாதியில தடைப்பட்டு நின்ற விஷயங்கள் எதுவோ அது எல்லாத்தையும் உங்களால் இன்றைய தினம் வெற்றிகரமாக செய்து முடிக்க முடியும். இன்றைய உங்களது அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட நிறம் கருஞ்சிவப்பு. இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை. இன்றைய தினம் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்ணானது 11. இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் விநாயகர். உச்சரிக்க வேண்டிய மந்திரம் மகாதேவா. இன்றைய உங்களுக்கான பரிகாரம் வீட்டின் கிழக்கு திசையில் பிரகாசமான விளக்கு வைத்து வழிபட உங்களுக்கு இன்றைய தினம் தடையில்லா வெற்றியை தரும் நாளாய் உள்ளது. அடுத்தபடியாய் நாம் பார்க்க இருப்பது கன்னி ராசி அன்பர்களுக்கான பலன்கள். கன்னி ராசி அன்பர்களே, இன்றைய தினம் குழந்தை பாக்கியத்திற்கான முன்னெடுப்புகளை செய்ய இன்றைய தினம் நல்லா இருக்கு. ஆக குழந்தை பாக்கியத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய தம்பதியினர் இன்றைய தினம் உங்களுடைய குலதெய்வத்தை வணங்கி இன்றைய தினம் மருத்துவம் பார்க்கவோ அல்லது இதர விஷயங்களுக்காகவோ இன்றைய தினம் உங்களுக்கு நல்லபடியாக இருக்கு. லோகநாதன் ஐயா வணக்கம். இன்றைய தினம் கன்னிராசிக்காரர்களுக்கான அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் மதியம் 1:30 முதல் 2:30 வரை. இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்ணானது 3. இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் சந்தேஸ்வரர். நீங்கள் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் சுப்பிரமணியாய நமக. இன்றைய உங்களுக்கான பரிகாரம் என்ன அப்படின்னா, வீட்டில் மகாமிருத்யுஞ்சய மந்திரம் ஜபம் செய்ய உங்களுக்கு இன்றைய தினம் நல்லா இருக்கும். ஐயா வணக்கம். ஐ திங்க் முகமது சார் வணக்கம். கண்ணன் சார் ஜாதகம் உங்களுக்கான அதாவது மிதுன ராசிக்கான பலன் கேட்குறீங்க இல்லையா? நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். ஒன்றும் இல்லை, நீண்ட நாளாக தடைப்பட்ட விஷயங்கள் இன்று நல்லபடியாக நடக்கும் அப்படிங்கிறது தான் இன்றைய தினம் மிதுன ராசிக்கார அன்பர்களுக்கான சூழ்நிலை. அப்போ இவ்வளவு நாளாக எது தடையில் நின்றுச்சோ அதை இன்றைய தினம் வெற்றிகரமாக செய்து முடிக்க முயற்சி செய்யலாம்.
அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது துலாம் ராசி அன்பர்களுக்கான பலன்கள். துலாம் ராசி அன்பர்களே, இன்றைய தினம் நேர்மையான வழியில் செல்வது சிறந்தது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு நிறைய சோதனைகள் உண்டு. அப்போ நிறைய சோதனைகளும் பிரச்சனைகளும் உண்டாகுதுங்கிறதால தற்காலிகமாக அதை சரி பண்ணலான்னு முயற்சி பண்ணீங்கன்னு வச்சுங்களேன், ஏதோ ஒரு பொய்யோ இல்லை ஏதோ ஒரு வேறு சில விஷயங்களையோ சொல்லி அதை நம்ம ஏமாத்திடலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுறீங்கன்னு வச்சுங்களேன், இப்போதைக்கு அது சரியானாலும் மீண்டும் அது உங்களை துரத்தும். அப்போ இன்றைய தினம் என்ன ஆனாலும் சரி, எந்த மாதிரியான பாதிப்புகள் வந்தாலும் சரி, நீங்கள் பிரச்சனை என்னவோ அதை நேருக்கு நேர் ஃபேஸ் பண்ண வேண்டியது தான் இன்றைய தினம் உங்களுக்கு அவசியம். சார், சிம்மராசிக்கு ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் பாருங்க. சிம்மராசி என்பவர்களுக்கு இன்றைய தினம் தடைப்பட்ட காரியங்கள் யாவும் நல்லபடியாக முடியும். முதல்ல நான் 12 ராசி முடிச்சிடுறேன், அதுக்கப்புறம் ஒன்றுன்னா உங்களோட கேள்விக்கு சொல்கிறேன். இப்போ துலாம் ராசி அன்பர்களுக்கு நேர்மையின் வழியில் செல்ல வேண்டியது அவசியம். இதை பார்த்தாங்களா? இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட நிறம் கடற்கரை பச்சை. இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் காலை 6:15 முதல் 7:15 வரை. இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட நிறம் கடற்கரை பச்சை. இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் காலை 6:15 முதல் 8:15 வரை. இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்ணானது 2. இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள், நீங்கள் உதவ வேண்டிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் வராக அவதாரம், உச்சரிக்க வேண்டிய மந்திரம் அமிர்தேஸ்வரா. இன்றைய உங்களுக்கான பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இன்றைய தினம் கரும் கடலை, அதாவது கருப்பு மூக்கு கடலையிலிருந்து கடலை செய்வாங்க இல்லையா, அதை நீங்கள் தானமாய் கொடுக்க உங்களுக்கு இன்றைய தினம் ஒரு குறைவில்லாத சூழ்நிலையை தரும். முதல்ல நான் 12 ராசின்னு சொல்லி முடிச்சிடுறேன். அதுக்கப்புறம் உங்களோட ராசிக்கு தனித்தனியாக கேளுங்க, நான் பலன் சொல்கிறேன். அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது விருச்சிக ராசி அன்பர்களுக்கான பலன்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்றைய தினம் குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும் நாளாய் உள்ளது. இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட நிறம் மயில் நீளம். இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் காலை 6:30 முதல் 7:30 வரை. இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்ணானது 17. இன்றைய தினம் உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னி ராசிக்காரர்கள், நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் அப்படின்னு பார்த்தோம்னா, மூல சிருஷ்டி கடவுளான பிரம்மாவை வழிபட இன்றைய தினம் உங்களுக்கு நல்லபடியாக இருக்கு. இன்றைய தினம் உங்களுக்கான உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் ஸ்ரீ ஹனுமதே நமக. இன்றைய உங்களுக்கான பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சந்திரனை நோக்கி ஜோதிட வழிபாடு இன்றைய தினம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது தனுசு ராசி அன்பர்களுக்கான பலன்கள். தனுசு ராசி அன்பர்களே, இன்றைய தினம் பயணத்தால் நன்மைகளை காணும் நாளாய் உள்ளது. ஆக நெடுந்தூர பயணத்தின் மூலமாக உங்களுக்கு பல வகையான நன்மைகள் கிடைக்கும் நாளாக உள்ளது. அப்போ இன்றைய தினம் தொழில் ரீதியாகவோ அல்லது வியாபாரம் ரீதியாகவோ அல்லது கடன் வாங்கவோ ஏதேனும் ஒரு காரணம் கொண்டு நீங்கள்
நெடுந்தூர பயணம் செய்கிறீங்கன்னா அது உங்களுக்கு கண்டிப்பாக இன்றைய தினம் கை கொடுக்கும். இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட நிறம் மெரூன் கலர். இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் காலை 11 மணி முதல் 12 மணி வரை. இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்ணானது 14. இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள், நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் 63 நாயன்மார்களையும் 12 ஆழ்வார்களுமான பக்தி இயக்க தலைவர்களை வழிபட உங்களுக்கு இன்றைய தினம் மிகச்சிறந்த நாளாய் உள்ளது. இன்றைய தினம் நீங்கள் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஓம் காளி தேவியை நமக. இன்றைய உங்களுக்கான பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இன்றைய தினம் நீல நிற மலர்களை கொண்டு இறைவனை வழிபடவும், அதேமாதிரி நல்லெண்ணெய் கொண்டு தீபம் ஏற்றவும் உங்களுக்கு இன்றைய தினம் சிறப்பான நாளாய் அமையும். அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது மகர ராசி அன்பர்களுக்கான பலன்கள். மகர ராசி அன்பர்களே, இன்றைய தினம் கணவன் மனைவி உறவில் நல்ல மகிழ்ச்சிகரமான சூழலை உண்டு பண்ணும் நாளாய் உள்ளது. இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் காலை 8 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்ணானது 9. இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் துலாம் ராசிக்காரர்கள், நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் கன்னி ராசிக்காரர்கள். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் ராமர். உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் லலிதா திரிபுர சுந்தரி நமக. இன்றைய உங்களுக்கான பரிகாரம் தன்வந்திரி ஹோமம் செய்யவோ அல்லது தன்வந்திரி ஹோமத்தில் கலந்து கொள்ளவோ இன்றைய தினம் உங்களது உறவுகளில் இருந்த சிக்கல்களும் பிரிவுகளும் விரிசல்களும் சரியாகி நன்மை உண்டாகும் நாளாய் அமையும். அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது கும்பராசி அன்பர்களுக்கான பலன்கள். கும்பராசி அன்பர்களே, இன்றைய தினம் புதிய கடன் பெறும் முயற்சிகளில் வெற்றி உண்டாகும் நாளாய் உள்ளது. இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் மதியம் 2 மணி முதல் 3 மணி வரை. இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்ணானது 18. இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள், நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் சூரியன். இன்றைய தினம் நீங்கள் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் ஸ்ரீ மகாகாளி நமக. இன்றைய உங்களுக்கான பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரமசூத்திரத்தில் உங்களுடைய மனதினை ஒருநிலைப்படுத்தி உங்களோட மனதை ஒருநிலைப்படுத்தி தியானம் செய்ய தவம் இருக்க உங்களுக்கு நன்மை உண்டாகும், நல்ல பலன்களை பெற்றுத்தரும். அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது மீன ராசி அன்பர்களுக்கான பலன்கள். மீன ராசி அன்பர்களே, இன்றைய தினம் குடும்பத்தில் சந்தோஷம் பெருகும் நாளாய் உள்ளது. மன நிம்மதி பெருகும் நாளாய் உள்ளது. குடும்ப உறுப்பினர்களிடையே மனம் விட்டு பேசக்கூடிய சூழல்களை உண்டு பண்ணி தரும். இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் இரவு 7 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்ணானது 6. இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள் மற்றும் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் நரசிம்மர். உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் ஹ்ரீம் நமக.
இன்றைய உங்களுக்கான பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, இன்றைய தினம் நீங்கள் கரும்புச்சாறு, கரும்பு பால் அதை நீங்கள் மற்றவர்களுக்கு தானமாய் தர இன்றைய தினம் உங்களுக்கு சிறப்பாய் அமையும். இதுதான் இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்கள். மீண்டும் நாளை ராசி பலனில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.